சமூக வலைதளங்கள் முழுக்க இப்போ இயக்குனர் அமீர் பத்தின பேச்சுகள் தான் அதிகமா இருக்கு. போதைப் பொருள் கடத்தியதா திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஜாஃபர் சாதிக் கூட அவர் நெருங்கிய தொடர்புல இருக்கிறதா குற்றம் சாட்டிக்கிட்டு வராங்க. ஆனா அமீரோ தனக்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. குறிப்பா வட்டி, விபச்சாரம், கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மதத்தை பின்பற்றக்கூடிய நான் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாலும் நெட்டிசன்கள் அவரை விட்ட மாதிரி இல்ல. இது ஒரு பக்கம் இருக்க, அமீர் இயக்கிக்கிட்டு வந்த இறைவன் மிக பெரியவர் படமும் ரிலீஸ் ஆகுமா இல்ல அமீரோட பழைய படங்கள் மாதிரி கிடப்புல போடப்படுமான்னு கோலிவுட்ல பேசிக்கிறாங்க. இந்த படம்னு மட்டுமில்ல, ஆரம்பத்தில இருந்து அவருடைய படங்கள் எல்லாமே பெரிய சர்ச்சைகளோட தான் வெளியில வந்திருக்கு. மௌனம் பேசியதே படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமான அமீர் அதுக்கப்புறமா பல படங்களை இயக்கியிருக்காரு. மௌனம் பேசியதே படத்துல காதல பிடிக்காத ஒருத்தர் எப்படி காதல்ல விழுகிறாரு அப்படிங்கிற ஒன்லைனை வச்சு பெரிய அளவுல அந்த கதையை ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாவே கொடுத்திருந்தாரு அமீர். சூர்யா, லைலா, த்ரிஷான்னு பலருக்கும் அந்த படம் அவங்க வாழ்க்கையில முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சிருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சு பிரச்சனையே இல்லாம இருந்த அமீரோட முதல் மற்றும் கடைசி படம் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் ராம் படத்தின் மூலமா தயாரிப்பாளராகவும் அமீர் களம் இறங்கினாரு. ஜீவாவோட மாறுபட்ட நடிப்பு அந்த படத்துக்கு பலம் சேர்த்துச்சு. ஆனா படத்தோட பெரும் பகுதி கொடைக்கானல்ல, ஊட்டியில படமாக்கப்பட்டுச்சு. பைனான்ஸ் பிரச்சனையால இந்த படமும் அடிக்கடி டிராப் ஆகி அப்புறமா ஒரு வழியா வெளிவந்துச்சு. அதுக்கப்புறமா சூர்யாவோட தம்பி கார்த்தியை வச்சு எடுத்த பருத்தி வீரன் படத்தை எடுத்தாரு அமீர். இந்த படம் கார்த்திக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருந்துச்சு. பிரியாமணி, சித்தப்பு சரவணன் ஆகியோருக்கும் சினிமாவில செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு வச்சதும் இந்த படம் தான். யுவன் சங்கர் ராஜா கிராமத்து பின்னணியில பட்டையை கிளப்புவார்னு நிரூபிச்சதும் இந்த படம் தான். விமர்சன ரீதியா இது பெரிய அளவுல வரவேற்கப்பட்டுச்சு. ஒரு கிராமத்து வாழ்வியல எப்படி இருக்கணும்னு அமீர் செதுக்கி அந்த படத்தை எடுத்திருந்தாரு. ஆனா ஞானவேல் ராஜா தரப்புக்கும் அமீர் தரப்புக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு பல சிக்கல்களுக்கு அப்புறமா தான் அந்த படம் வெளியில வந்துச்சு. சமீபத்துல கூட ஞானவேல் ராஜா அமீர் தரப்பு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. பட்ஜெட் அதிக அளவு இழுத்து விட்டது மட்டுமில்லாம எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு அமீர் தரப்பு மேல ஞானவேல் ராஜா குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அமீருக்கு ஆதரவா பாரதி ராஜா முதல் சமுத்திரக்கனி வர பல இயக்குநர்களும் களத்தில் இறங்கி சண்டை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த விவகாரம் அதோட முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து ஆதி பகவான் அப்படிங்கிற ஒரு படத்தை அமீர் எடுத்திருந்தாரு. அந்த படத்தை திமுகவோட முன்னாள் எம்எல்ஏவான மறைந்த அன்பழகன் தயாரிச்சிருந்தாரு. 3 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஆரம்பிச்ச அந்த படம் 15 கோடி ரூபாய் வரை சென்றதுனால அந்த படமும் கிடப்புல போடப்பட்டுச்சு. தொடர்ந்து பருத்தி வீரன் படத்தை போலவே தான் கை காசை போட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணதா அமீர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அந்த படமும் படுதோல்வியை சந்திச்சுச்சு. அதுக்கப்புறமா சந்தன தேவன் படம் என்ன ஆனச்சுன்னே தெரியல. அந்த படமும் அறிவிச்ச வேகத்திலேயே கிடப்புல போடப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சில படங்கள்ல அமீர் நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்போதைக்கு அவருடைய இயக்கத்துல இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற படம் தயாரிப்புல இருந்தது. அந்த படத்தை தான் ஜாஃபர் சாதிக் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில போதைப் பொருள் கடத்தல் வழக்குல அவர் தலைமறைவானதால படம் நிறுத்தப்பட்டு இருக்கு. ஆரம்பத்தில இருந்தே அமீர் தொட்டதெல்லாம் பிரச்சனை தான். அவர் ஆரம்பிச்ச படங்கள் தயாரிப்புல பாதியில நின்று அதுக்கப்புறம் தன்னுடைய கை காசை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு அமீர் தள்ளப்பட்டு இருக்காரு அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை SMS-இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள் 8300083000. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.